75 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஒரு அரசியல் கட்சி, 6 முறை இந்த நாட்டை ஆண்ட அரசு கட்சி இன்று இடைக்கால பட்ஜெட்டை நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் கோட் பண்ணியிருக்காரு. மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இதுவரை முன் எப்போதும் தமிழ்நாடு சந்தித்திரா செயற்கையான நிதி நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோட இந்த பதிவை பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான செயற்கையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோமாக்க, கல்வி மானியமாக கொடுக்க வேண்டிய 3548 கோடியே கொடுக்கல. ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 3112 கோடி, அதே போல ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2246 கோடி, இந்த மாதிரி மொத்தம் இன்னும் பல்வேறு திட்டங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து மாநில அரசுக்கு வரவேண்டிய நிதி பற்றாக்குறை 9500 கோடி அரசுக்கு கொடுக்காம ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைத்து செயற்கையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க என்ற செய்தியை சொல்லியிருக்காரு. இப்படியான செயற்கையான நிதி நெருக்கடியிலும் தம் மக்களை காப்பாற்றுவதற்காக நம்ம முதல்வர் எடுத்த திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்னன்னு அதுல ஒரு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிடுறேன். அதாவது, ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு தான் சம்பாதிக்கிற பணம் போதவில்லை என்றால் படிப்பை நிறுத்திட மாட்டார், ஓவர் டைம் பண்ணுவார், இரவு பகல் பாராமல் உழைப்பார், கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரி தான் நம்ம முதல்வர் என்ன பண்றாருன்னா, அவர் செயல்படுத்திய திட்டங்கள்ல ஒரு சில திட்டங்கள் மட்டும் நான் குறிப்பிடுறேன். ஐக்கிய ஐநா சபை அங்கீகரித்த அனைத்து அலுவல் மொழிகளையும் திருக்குறளில் மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்துருக்காரு. ஏதோ மோடி திருக்குறள் பேசிட்டு எனக்கும் தமிழ் பிடிக்கும், என்னால் தமிழ் பேசவே முடியலன்னு வருத்தப்படுவது போல நடிச்சிட்டு போகல, செய்கையில காட்டியிருக்காங்க. அதே போல திசைதோறும் திராவிடம் என்ற தலைப்பின் கீழே 74 நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பெரியாரின் சிந்தனைகள் 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் ஆக்கங்கள் 27 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, தமிழ் மொழி உலகெங்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த மொழியை ஊக்குவித்து வளர்க்கும் செயலில், சும்மா பேசல, செயலில் இறங்கியிருக்காங்க. அதே போல பாதுகாப்பான பிரசவங்களில் தமிழ்நாடு முதலிடம் பெறுகிறது. பிரசவம் பார்க்கறதுல முதலிடம் பெறுகிறது. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதுக்கான பெரும் நிதிகளை ஒதுக்கி MSME என்ற அமைப்பின் மூலமாக தொழில் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல கலைஞரின் கனவு இல்லம் கட்டி முடிக்கப்பட்டவை 1,71,000 வீடுகள். பணிகள் இப்போதும் நடைபெற்று கொண்டிருப்பவை 29,000 வீடுகள். தொழிற்சாலைகளில் 41% பேர் பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. முதன்மையான இடத்துல பெண்கள் முன்னேற்றத்துக்கு நம்ம தமிழ்நாடு இருக்குது. அதே போலதான் மாதிரி பள்ளிகள் மாவட்டம் தோறும் 2358 பள்ளிகள், மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் இவ்வளவு நெருக்கடி, நிதி நெருக்கடி இருந்தும், இது நான் சும்மா சொன்னது சாம்பிள் தான், ஒரு சில உதாரணங்களை தான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகணும்னா மணிக்கணக்கில், நாள் கணக்கில் பேசலாம். அவ்வளவு திட்டங்கள் இருக்கு. இப்படி ஒரு அம்மா பசிக்குது என்று அமர் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கடனாவது வாங்கிட்டு அந்த குழந்தையோட பசியை ஆற்றுவார். அதுபோல ஒரு அம்மாவை போல இருந்து எங்கிருந்து இதுக்கான நிதி திரட்டல்களை எப்படி எடுத்தாருன்னு சொல்லி பார்த்தா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த நிதிநிலை அறிக்கையின் படிதான் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. அதாவது ஒன்றிய அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட கடன்
அளவுகள் சதவீதத்திற்கு உட்பட்டு உற்பத்தியை பெருக்கி வாங்கும் சக்தியை அதிகரித்து, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோமாக்க ஒருத்தரோட வருமானம் 10,000னாக்க அவங்களால ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கட்டுவது மிக கடினம். அதுவே வருமானம் 1 லட்ச ரூபாயாக இருந்தால் 10 லட்சம் கடன் கட்டுறது எளிதில் கட்டிடலாம். அந்த மாதிரி மாநில அரசாங்கத்தோட வருமானத்தை பெருக்கி ஜிடிபி வளர்ச்சி, அதான் 11.909% என்ற இரட்டை இலக்கை அடைஞ்சிருக்கிறோம். இரட்டையின் ஆட்சி நடக்கக்கூடிய டப்பா என்ஜின் ஆட்சியில கூட இந்த மாதிரி இரட்டை இலக்கை எட்ட முடியல. ஆனா சிங்கிள் என்ஜின் இருக்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் தான் இரட்டை இலக்கத்தை அடைஞ்சிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி சமன்படுத்தணும் என்று வகுத்து கொடுத்த அந்த பாதையிலும், அறிஞர் அண்ணா காட்டிய பாதையிலும் மாநில உரிமைக்கு வேணுன்ற அந்த நிதி சலுகைகளை, நிதியை எப்படி ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெற வேண்டும் என்ற அந்த போர் குணமும் பெற்று இன்னைக்கு வந்துட்டு நம்ம மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக, சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் மாநிலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிதிநிலை அறிக்கையின் எதிரிகள் எல்லாம். எடப்பாடி பழனிசாமி காது குத்து மொய் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மொய் வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கூட்டணி தகரடப்பா என்ஜின் ஆட்சியும் தான். நீங்கள் இந்த சொத்து வரி, மின்கட்டண வரி இதையெல்லாம் உயர்த்தினா மட்டும்தான் உங்களுக்கு நான் நிதி கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் நெருக்கடி கொடுத்ததன் விளைவாகத்தான் நம்ம இந்த வேலையை செஞ்சுருக்கிறோமே ஒழிய, ஆனாலும் அதை ஒரு விதத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து அவங்களுடைய வாங்கும் திறனை தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்கு. அதுதான் இந்த ஜிடிபி உயர்ந்ததற்கான அடையாளம், உதாரணம் என்று நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான இடைக்கால பட்ஜெட்டை தமிழ்நாடு அரசோட நிதி அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.